நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். பஞ்சதசோத்தியாய புருஷோத்தம யோகா. 14th அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம்? குணத்ரய விபாக யோகம். சோ 3 குணங்கள், சத்வ ராஜச தாமச குணங்கள், அதனுடைய ஸ்வரூபம், மனுஷாளுக்கு எந்த குணம் மேலோங்கி இருந்தா எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம். மரண தருவாயில எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி மறுபிறப்பு அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் குணாதீத்தன ஆர்த்துக்கு முதல்ல நம்மளுடைய அந்த ராஜச குணத்தையும் தமோ குணத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா அகற்றி சாத்வீகமா முதல்ல மாறணும். சாத்வீகமா மாறினா நம்மளுக்கு ஞானம் உண்டாகும், வழி உண்டு. அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம அந்த சாத்வீக குணத்தையும் கடைசியில விட்டு குணாதீத்தனா ஆக முடியும். குணாதீத்தனா ஆகும்போது நம்ம அந்த பரமபதத்தை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்தோம். கடைசி ஸ்லோகத்துல ஃபுல்லா அழகா ஒரே ஒரு உபாயம் கொடுத்துட்டா நம்மளுக்கு. எப்படி குணாதீத்தனா ஆறுது நீங்களே சொல்லுங்கன்னு அர்ஜுனன் கேட்கும் பொழுது, அது ரொம்ப ஈஸியான மார்க்கம்தான். பக்தி யோகம் மூலமா நீ குணாதீத்தனா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சார் போன இத. இப்போ இந்த அத்தியாயத்துல புருஷோத்தம யோகம். புருஷோத்தமன்கிறது யாரு? கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரு புருஷோத்தமன். நம்ம க்ஷமா பிரார்த்தனால சொல்லுவோம். புருஷோத்தமன் அப்படிங்கறத நம்ம பிரிச்சோம்னா என்ன அர்த்தம்? புருஷ உத்தமன் அப்படின்னு. சோ புருஷன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் புருஷ உத்தமன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சோ இந்த இதுல புருஷன்ல ரெண்டு இது இருக்கு. க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன், ரெண்டு பேரு. இது ரெண்டும் என்னடா அது புது டேர்ம், திருப்பியும் இன்னும் கொஞ்சமா ஏற்கனவே நிறைய படிச்சுட்டு இருக்கோமே நம்ம நினைக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம படிச்ச க்ஷேத்திரஜ்ஞான்னு நம்ம படிச்சோம் இல்லையா? க்ஷேத்திரம்ங்கிறது உடல், க்ஷேத்திரஜ்ஞங்கிறது நம்மளுக்கு ஆத்மா அப்படிங்கிறது படிச்சோம் இல்லையா? அதே இதுதான் இந்த க்ஷர புருஷன் அக்ஷர புருஷனும் அதேதான். க்ஷர புருஷன்கிறது நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரம், அதுக்குள்ள இருக்கிற அந்த சூக்ஷ்ம சரீரம், அதுக்குள்ள இருக்கிற அந்த காரண சரீரம், இது எல்லாமே சேர்ந்து க்ஷர புருஷன் அப்படின்னு அர்த்தம். அக்ஷர புருஷன்கிறது அந்த ஆத்மா, உள்ள இருக்கிற அந்த அந்தராத்மா, மனசு இதுக்குள்ள இருக்கிறது. சரியா? சோ புருஷன்கிறது நம்மளுடைய அத்தனை சரீரங்களும் சேர்த்து அந்த புருஷன் அப்படிங்கிறது வருது. சோ அந்த புருஷன்லயே ரொம்ப சிரேஷ்டமானவர் யாரு? பரமாத்மா. இந்த ஜீவாத்மா நம்மளுக்கு எல்லா ஜீவனுக்குள்ளயும் இருக்கு. அதனுடைய மொத்த கலெக்ஷனா இருக்கிறது யாரு? அந்த பரமாத்மா. சோ அந்த புருஷன் உத்தம புருஷன். அதனால்தான் புருஷோத்தமன் அப்படின்ற பேரு அவருக்கு வந்தது. சரியா? சோ இப்ப இந்த 3 இதோடைய குணங்கள் எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். க்ஷர புருஷன், அக்ஷர புருஷன், புருஷோத்தமன். இது எல்லாம் 3 பத்தியும் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த புருஷோத்தமன்ற அந்த பரமாத்மாவுடைய பிரபாவம், அப்புறம் அவருடைய குணங்கள், அவருடைய ஸ்வரூபம், அதெல்லாம் பத்தியும் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸோட இதுல கொடுத்திருக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். சின்ன அத்தியாயம் தான் இது, வெறும் 20 ஸ்லோகம் தான். பாப்போம், முடிஞ்சா இன்னைக்கு ஃபுல்லாவே முடிச்சுடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வ மூல மதஸ் சாக்கம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அஸ்வத்தம் பிராஹு ரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். சாந்தி சி மாமி. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. ஆத்மனேல் பரமாத்மனே பரமாத்மனே நமக.
अथ पञ्चदशोऽध्यायः अथ पञ्चशतोऽध्यायः पञ्चदशो पञ्चदशोऽध्यायः पुरुषोत्तमयोगः। पुरुषोत्तमयोगः। श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधः शाखम् ऊर्ध्वमूलमदः साकम् अश्वत्थम् प्राहुरव्ययम् अश्वत्थं प्रागुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि सन्तांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। यस्तं वेद स वेदवित्। ॐ श्रीभगवानुवाच पञ्चदशोऽध्यायः पुरुषोत्तमयोगः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमदः साकम् अश्वत्थं प्रागुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। வெரி குட். श्रीभगवानु ஒரே ஒரு சேஞ்ச். சந்தாம்சி இல்ல சந்தாம்சி. ச छन्दांसि ओके ச அது மட்டும்தான். ओके இன்னொரு श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमदश्चाकम् अश्वत्थं प्रागुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। ஓகே. சோ இங்க முதல்ல ஆரம்பமே நம்மளுக்கு என்ன சொல்றா அப்படின்னா அஸ்வத்தம். அஸ்வத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அரசமரம், ஆலமரம்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆலமரம்ங்கிறது தான் அஸ்வத்தம் அப்படிங்கிறது. சோ இப்போ நம்மளுடைய சம்சாரம், இந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த பிறப்பு இறப்பு, அத இந்த அரச மரத்தோட நம்மளுக்கு வச்சு கம்பேர் பண்ணி ரொம்ப ஈஸியா மனசுல பதிகிற மாதிரி சொல்றார். என்ன அப்படின்னா இந்த சம்சாரம்ங்கிறது தான் அந்த மரம். ஓகேவா? ஆலமரம்ங்கிறது. சோ அந்த மரத்தினுடைய அடி வேர், ஆணி வேருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆணி வேருங்கிறது தான் பரமாத்மா. அந்த சம்சாரம்ங்கிற மரத்துடைய ஆணி வேர் தான் பரமாத்மா. என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா மரத்துல அந்த ஆணி வேருங்கிறது கீழே இருக்கும், இங்க அந்த ஆணி வேருங்கிறது மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற இந்த மரங்களுக்கும் இந்த ஒரு மர எக்ஸாம்பிள் சொல்றோம் இல்லையா, இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ சம்சாரம்ங்கிறது இந்த அரச மரம், ஆலமரம். அந்த ஆணி வேருங்கிறது அந்த பரமாத்மா. அதுக்கப்புறம் அந்த பரமாத்மாலேருந்து முதல்ல நம்மளுக்கு தோன்றியது என்ன? பிரம்மதேவன். சோ அந்த பிரம்மதேவன் தான் அந்த மரத்துடைய நடு மரம். வேருக்கு அப்புறம் இருக்கிற அந்த மெயின் வாட் டு யூ சே, பார்க் இல்ல, அந்த மெயின் ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ, அது பிரம்மா. சோ அந்த மேல அந்த இது ஆணி வேருங்கிறது மேல இருக்கு. அப்படியே மரத்தை கவுத்து போட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆணி வேருங்கிறது மேல இருக்கு, அதுக்கப்புறம் அந்த ட்ரங்க் இருக்கு, பிரம்மாங்கிறது இருக்கு. அப்புறம் அந்த மரத்துல நிறைய இலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேதங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சம்சார மரத்தினுடைய இலைகளா இருக்கு அப்படின்னு சொல்றார். சோ இந்த வேரோடு இருக்கக்கூடிய இந்த சம்சார மரத்தை யார் தத்துவ ரீதியாக புரிஞ்சுண்டாலோ அவாதான் வேதத்தை முழுவதுமாக அறிந்தவர்களாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. இந்த சம்சார மரம்ங்கிறது பெர்மனன்ட் கிடையாது, உண்டாகி உண்டாகி அழியக்கூடியது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பிரம்மா கூட அவரோட ஆயுசு காலம் இத்தனை கோடான கோடி யுகங்களுக்கு அப்புறம் அவரும் இதுவாயிட்டு பிரளயம் போது
அழிஞ்சு போயிட்டு திருப்பியும் இன்னொரு புது பிரம்மா வருவானு. சோ இது எல்லாமே இந்த சம்சார மரம்ங்கிறது வந்து அழியக்கூடியது, நிலை இல்லாதது அப்படிங்கிறா. இன்னும் அந்த மரத்தோடைய பாக்கி இதுவும் நம்ம சொல்ல போறோம். செகண்ட் ஸ்லோகா வந்து நம்மளுக்கு 4 லைன் ராகத்துல வரும். அதஸ் சோர்த்வம் பிரஸ்ருதாஸ் தஸ்ய ஷாகா குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹ அதஸ்ச மூலான் யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்ய லோகே. சௌமியா மேம். अधश्चोर्ध्वम् प्रसृतास्तस्य शाखा अधश्चोर्ध्वम् प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृद्धा विषयप्रवालाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके कर्मानुबन्धीनि मनुष्यलोके अधश्चोर्ध्वम् प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके अधश्चोर्ध्वम् प्रसृतास्तस्य शाखा गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके. ஓகே. சோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மரத்துல முக்குணங்கள் அப்படின்ற தண்ணிய அந்த மரத்துக்கு ஊத்துறோம். அதுல வளர்றது வந்து நம்மளுடைய இந்த புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, புலனுகர் பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தளிர்கள், அதுல வளரக்கூடிய அந்த இளம் தளிர்களால் இருக்கு. ஓகேவா? சோ தண்ணிங்கிறது வந்து அந்த முக்குணங்கள்ன்றா, அதுக்கப்புறம் தளிர்கள் வந்து இந்த புலனுகர் பொருட்கள். அதாவது புலனுகர் பொருட்கள்னா என்ன, நம்மளுடைய ஸ்மெல், சைட்டு, அந்த இது 5 இருக்கே, அது எல்லாம் இன்க்ளூடிங் மனம், இது எல்லாம். அதுக்கப்புறம் கிளைகள் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகங்கள் எல்லாம், அதாவது பிரம்மலோகம் 14 உலகங்கள் இருக்கு இல்லையா, மேல பூமிக்கு மேல வந்து பிரம்மலோகம் வரைக்கும் போகும், கீழே பாதாள லோகம் வரைக்கும் போகும். சோ இதெல்லாம் வந்து அந்த லோகங்கள், அதுல வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் எல்லாம் வந்து அந்த மரத்தோடைய கிளைகள். அப்பனா பாருங்க, நம்ம சம்சார மரம்ங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. ஆணிவேரா மேல அந்த பரம புருஷன் இருக்கா, நடுபாகம் பிரம்மா, அப்புறம் கிளைகள் எல்லாம் வந்து இந்த 7 லோகம், லோகத்தில் வாழும் ஜீவராசிகள், வேதங்கள் தான் இலை, அதுக்கப்புறம் குணங்கள்ன்ற தண்ணி ஊத்தி அந்த இளந்தளிர்களான புலன்கள், மனம், அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சோ இப்ப இதுல வந்து நம்மளுக்கு ஆலமரத்துல பார்த்தோம்னா நிறைய வேர்கள், நம்மளுக்கு மேலேந்து திருப்பி வேர்கள் தொங்கும் இல்லையா. சோ அது வந்து நம்மளுக்கு ஏற்படும் இந்த அகங்காரம், மமகாரம், அதெல்லாம் தான் வந்து அந்த வேர்கள் அப்படின்னு சொல்றா. சோ இதெல்லாம் தான் வந்து எல்லா ஜீவராசிகளுடைய உள்ளங்களிலும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்ற. சோ அப்படியே இந்த சம்சாரமும் ஒரு ஆலமரத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ற. இன்னும் ஒரு ஸ்லோகத்துக்கு இருக்கு இது சேர்த்து. இப்ப என்ன இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்ல போறா, கடைசியில கோடாலியால அந்த மரத்துல இத வெட்டணும். கோடாலிங்கிறது என்ன, வைராகியம். வைராகியம்ன்ற அந்த ஒரு கோடாலியால இந்த சம்சாரம்ங்கிற மரத்தை நம்ம வெட்டி அந்த பரமாத்மாவை அடையலாம். ந ரூப மஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்த மேனம் சுவிரூட
மூலம் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது மசங்கன்னு இருந்ததுன்னா அது அசங்க மாதிரி. அசங்க சஸ்திரேண திருடேன சித்வா Sudha Shivakumar, Mami. न Mukta, Mami. रूपमस्येह ततोपलभ्यते न रूपमस्येह ततोपलभ्यते नान्तो न चादिर्न च सम्प्रतिष्ठा नान्तो न चाति न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा असङ्गशस्त्रेण दृढेन चित्वा न रूपमस्येह ततोपलभ्यते नान्तो न चाति न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा न रूपमस्येह ततोपलभ्यते नान्तो न चाति न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा. சோ இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த மரத்துல நம்மளுக்கு அஜ்ஞானத்தினால பல்வேறு வேர்கள், அதாவது இந்த அகங்காரம், அஜ்ஞானத்தினால்தான் நம்மளுக்கு இந்த மமக்காரம் அகங்காரம் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு, இந்த ஆசைகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அதனால அந்த வேர்கள் எல்லாம் ரொம்ப உறுதியா இருக்கு இந்த சம்சாரம்ங்கிற மரத்துல. ஆனா இந்த சம்சாரம் நிரந்தரம் கிடையாது, அழியக்கூடியதுதான். அப்படிங்கறதை நம்ம உணரணும், விவேகத்தினால அத முதல்ல உணரணும். அத உணர்ந்து இந்த மனைவி, மக்கள், செல்வம், வீடு, புகழ், பெருமை, மதிப்பு, இந்த எல்லா போகங்களிலும் நம்ம பற்ற ஒதுக்கி வைக்கணும். இத எல்லாத்தையும் நம்ம களைஞ்சு பற்றற்று இருக்கிறது தான் வைராகியம் அப்படின்னு பேரு. சரியா? சோ இங்க அந்த வைராகியத்தை தான் கோடாலின்னு அந்த ஆயுதமா சொல்றான். இந்த வைராகியத்தின் மூலம், இந்த கோடாலியின் மூலம் அந்த வேர்களை நம்ம அறுத்தோம்னா அந்த பரமாத்மாவை நாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்றான். இங்க இந்த சம்சார மரத்தை வைராகியம் என்னும் கோடலியால் வேரோடு வெட்ட வேண்டும். அந்த மாதிரி வெட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? ததஃப் பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயஹ தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதஃப் பிரவருத்திஃப் பிரஸ்ருதா புராணி. Sudha Srinivasan, Mami. Namaskaram, Ma. ततः पदं तत्परिमार्गितव्यम् ततः पदं तत्परिमार्गितव्यम् यस्मिन् गता न निवर्तन्ति भूयः यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी ततः पदं तत्परिमार्गितव्यम् यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी ततः पदं तत्परिमार्गितव्यम् यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी. ஓகே, சோ இந்த சம்சார மரத்தை வைராகியம் அப்படிங்கிற அந்த கோடாலியால நம்ம வெட்டிட்டோம்னா, அந்த வைராகியம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தானவே அஜ்ஞானம் அழிஞ்சு போயிடும். அந்த பரமாத்மாவோட நம்ம கலந்துடுவோம். அந்த சர்வ வல்லமை படைத்தவரை
எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை அடையணும் அப்படிங்கிற ஒரே விருப்பம் மட்டும்தான் இருக்கணும். திரும்ப திரும்ப அவரோட குணங்கள், அவரோட பிரபாவங்கள், அவரோட ஸ்வரூபம் அப்படியே அதை பத்தியே சிந்திக்கிறது தியானத்தில் நாம் தொடர்ந்து நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு. சோ அப்படி அந்த புருஷோத்தமனை அடைந்தவர்கள் மறுபடியும் பிறப்பது இல்லை. திருப்பியும் இந்த மனுஷா அந்த இதுக்கு திரும்பி வர்றதே கிடையாது. சம்சாரம் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு வரும். சோ அந்த ஆதி புருஷன் ஆன அந்த பரமாத்மாட்டேந்து இந்த சம்சாரம் வந்துண்டு இருக்கு. அவர்னால உண்டாகி விரைவடைந்து இருக்கு. அவரையே நம்ம சரண் அடைஞ்சிட்டோம்னா அந்த சம்சார மரத்தோடைய சம்பந்தம் நம்மளுக்கு துண்டிச்சு போகுது. ஓகேவா? அவர்கிட்டேந்து வந்ததுதான், அதுல நம்ம திளைச்சிட்டோம், ஞானம் பெற்று அதோட நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்ட ஃபுல்லா துண்டிச்சுடுறோம். அந்த மாதிரி பண்ணி அந்த ஆதி புருஷனையே நம்ம அடைஞ்சுடுறோம். சோ அந்த ஆதி புருஷன்கிறது வேற யாரும் இல்லை, அந்த புருஷோத்தமன் தான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் அந்த புருஷோத்தமன். சோ அந்த மாதிரி ஆதி புருஷனை அடைந்தவர்களுடைய ஸ்வரூபம் எப்படி, அவளுடைய குணங்கள் எப்படி அப்படிங்கறத சொல்றார். நிர்மாண மோகா ஜிதசங்க தோஷாஹா, விசர்க்கம் போட்டுக்கோங்க அங்க. அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாஹா துவந்த்வைர் விமுக்தாஸ் சுக துக்க சஞ்ஞைஹி, அங்கேயும் அந்த எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. கச்சந்த் யமூடாஃப் பத மவ்யயம் தத். சுந்தரி மாமி. நிர்மாண மோகாஜித சங்கதோஷாஹ निर्माणमोहाजितसङ्गदोषाः அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாஹ अद्यानित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् निर्माणमोहाजितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत् निर्माणमोहाजितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ताः सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. பியூட்டிஃபுல். சோ இந்த மாதிரி சம்சாரத்தை இந்த கோடாலி வைராகியம்ன்ற கோடாலியால அந்த சம்சாரத்தை வேரோட அறுத்து அந்த பரமாத்மாவை அடைந்த அந்த ஜீவன்கள் இருக்கா இல்லையா, அவளுடைய இது பார்த்தோம்னா நிர்மாண மோகா, அவளுக்கு கொஞ்சமும் தற்பெருமை கிடையாது, கொஞ்சமும் மோகம். மோகம்னா என்ன? ஆசைகள். ஆசைகள்ங்கிறதே கிடையாது, பற்று கிடையாது அப்படின்னு சொல்றா. ஜித சங்க தோஷாகா, அதாவது இந்த போகங்கள்ல கொஞ்சமும் பற்று கொள்ள மாட்டார்கள். போகங்கள்னா இங்க பூலோகத்துல இருக்கிற போகம் மட்டும் இல்ல, சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அந்த போகங்கள் மேலெல்லாம் அவளுக்கு எப்பவுமே பற்று கிடையாது. எல்லா லோகத்திலும் கிடைக்கக்கூடிய போகங்களில் பற்று இல்லாமல் இருக்கு. அப்படியே அதோட நம்மளுக்கு இது வந்ததுனாலும் அத ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டா. அந்த மாதிரி அது வேணும்னு ஆசைப்படவும் மாட்டா, அது தானா வந்ததுனாலும் அத ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டா. அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் அத்தியாத்ம நித்யா, அதாவது எப்போதும் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல மட்டுமே அவ மனச நிலைநிறுத்தி வச்சிருப்பா. சுக துக்க சஞ்ஞைஹி,
அதாவது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஹ் அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமா. வினிவிருத்த காமாங்கிறது அவ அந்த ஆசைகளை எல்லாத்தையும் அவ முழுவதுமாக அழித்து கொண்டவர்கள் அப்படின்ற. அவளுக்கு இந்த சபலம்ங்கிறது கிடையவே கிடையாது. முற்றிலும் அந்த ஆசைங்கிறதைய அழித்து கொண்டவர்கள். அதுக்கப்புறம் துவந்த்வைர் விமுக்தா. துவந்த்வைர் அதாவது இந்த ரெட்டைகள் இருக்கு இல்லையா, ரெண்டு ரெண்டா வருமே, சுகம் துக்கம் இன்பம் துன்பம், அந்த மாதிரி இரட்டைகளிலிருந்து கம்ப்ளீட்டா விடுபட்டவர்கள். அமூடா. மூடன்னா என்ன? முட்டாள், நம்மளுக்கு தெரியும். அமூடான்னா ஞானின்னு அர்த்தம். சோ ஞானிகள் இருப்பா. சோ இந்த மாதிரி இருக்கிறவா அந்த பரமபதம், அழிவே இல்லாத அந்த பரமபதத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றா. கொஞ்சமும் அந்த அஜ்ஞானம் இல்லாதவர்கள் அந்த சம்சார மரத்திலிருந்து ஃபுல்லா அவ விடுபட்டு அந்த பரமாத்மாவுடைய பரமபதத்தை அடைஞ்சு அந்த பேரான நிலையை எய்துவர். இப்போ அந்த பரமபத இதுன்னு சொல்றோமே, பரமபதம் பரமபதம், அந்த ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமபதத்துக்கு போயிட்டா அந்த பரமபதத்துக்கு போனவா எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த பரமபத நிலைனா அது எப்படி இருக்கும்ங்கிறதையும் அவர் சொல்றார். ந தத் பாசயதே சூரியஹ ந சசாங்கோ. சூரியோன்னு இருக்கு, அந்த சூரியஹ பண்ணிக்கோங்க. இங்க இருந்து திருப்பியும் நம்மளுக்கு 2 லைன் ஸ்லோகா மாதிரி வரும். ந சசாங்கோ ந பாவகஹ யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ஸ்வர்ணா மேம். ந தத்பாசயதே சூரியः न तद्भासयते सूर्यः न शशाङ्को न पावकः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. तद्धाम परमं मम. न तद्भासयते सूर्यः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. न तद्भासयते सूर्यः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम. ஓகே. சோ அந்த பரமபதத்தை எப்படி வர்ணிக்கிறா அப்படின்னா, அந்த பரமபதம்ங்கிற அந்த நிலை இருக்கே, அந்த பேரான நிலை, அதுக்கு போனவா திருப்பியும் இந்த மனுஷா இந்த சம்சாரத்துக்கு திரும்பாம இருக்கா. ஒன் வே தான். அங்க போயிட்டோம்னா திருப்பியும் நம்மளுக்கு இந்த சம்சாரம்ங்கிறது கிடையாது. அந்த ஒரு நிலை அந்த நிலை ஒளி, அப்படி ஒரு ஒளி பொருந்தியது. இப்ப யூஸ்வலா நம்மளுக்கு ஒரு வஸ்து தெரியணும்னா அதுக்கு அது மேல நம்மளுக்கு லைட் இருந்தாதான் நம்மளுக்கு அந்த வஸ்து தெரியும் இல்லையா. சோ இந்த ஒரு அந்த பரமபதம்ங்கிறதுக்கு அவ்வளோ பிரகாசமானது அந்த பரமபதம். அந்த பிரகாசத்தை சூரியன் கூட கொடுக்கல, சந்திரன் கூட கொடுக்கல, அக்னி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்றான். சோ ஒரு வஸ்து நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா த சோர்ஸ் ஆஃப் லைட்டுங்கிறது நம்மளுக்கு சன், மூன் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்றோம். இந்த மூணுமே கொடுக்காமையே பிரகாசமாக ஒளிரும் அந்த பரமபத நிலை. அது எல்லாத்துக்கும் மேலான ஸ்தானம். அது என்னுடைய அந்த பரமபத ஸ்தானம் அப்படின்னு சொல்றேன். சோ அதுக்கு ஒளி கொடுக்கறதுக்கு சந்திரன், சூரியன், அக்னி மூன்றாலும் முடியாது அப்படின்னு சொல்றார். அதுக்கு மாறா பின்னாடி சொல்லுவார், நான் தான் அதுக்கே ஒளி கொடுக்கறேன் அப்படின்னுங்கிறதையும் சொல்லுவார். ஓகேவா? நெக்ஸ்ட், மமை
வாம்சோ ஜீவலோகே ஜீவபூதஸ் சனாதனஹ மனஷ் ஷஷ்டா நேந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. தேன்மொழி மேம். எஸ் மேம். மமைவாம்சோ ஜீவலோகே மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः ஜீவபூதः சனாதனः. பூத சொல்லக்கூடாது, சனாத சொல்லக்கூடாது, எல்லாம் த. ஜீவபூதः சனாதனः ஜீவபூதः சனாதனः மனஷஷ்டானீந்திரியாணி மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனசஷ்டானிந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு அந்த புருஷன் சொன்னேன் இல்லையா, அக்ஷர புருஷன் அக்ஷர புருஷன், ஜீவன் ஜீவாத்மா, க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன், எப்படி வேணா சொல்லலாம், எல்லாமே ஒண்ணுதான். அதனுடைய ஸ்வரூபத்தை பார்க்க போறோம். சோ முதல்ல நம்ம வந்து இந்த க்ஷேத்திரம், இந்த உடல், உடல்னா வெறும் நம்ம வந்து ஸ்தூல சரீரம் மட்டும் இல்ல, ஸ்தூல சூக்ஷ்ம, அதுக்குள்ள இருக்கிற அந்த சூக்ஷ்ம. ஸ்தூலம்ங்கிறது நம்மளுடைய இந்த புலன்கள் இதெல்லாம் சேர்த்து, சூக்ஷ்மம்ங்கிறது மனம் புத்தி அதெல்லாம், காரண சரீரம், இது எல்லாம் தாண்டிதான் நம்மளுக்கு உள்ள அந்த அந்தர்யாமியா இருக்கு அந்த ஆத்மா. சோ ஆத்மாவை தவிர நம்ம இருக்கிற அத்தனை லேயர்ஸும் சேர்த்துதான் நம்ம க்ஷரபுருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஸ்தூல சரீரம், அதோட இருக்கிற அந்த சூக்ஷ்ம சரீரம் எல்லாத்தையுமே உண்டு பண்ணி நான் தான் காத்து வருகிறேன், நான் தான் அனைத்திற்கும் தந்தையாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். சோ எல்லாமே அவருடைய அம்சம் அப்படிங்கிறார். இதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா உபனிஷத்துல. இது புரிய கேட்டா வந்து என்ன இருக்கு இதுல அப்படின்னு இருக்கும். ஆகாசம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு லேமேனுக்கு ஆகாசம்னா நம்ம ஸ்கை, வானம் அப்படின்னு நினைச்சுப்போம். வானம் பறந்து விரிந்தது எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஆகாசம்ங்கிறது என்ன? ஃபுல் வெளி, வெட்ட வெளி, எல்லாமே ஆகாசம் தான். இப்போ நீ வந்து ஒரு வீடு கட்டுற, வீடு கட்டினேன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இதுவும் ஆகாசம்தான், கரெக்டா? மகாகாசத்துல நீ வந்து வீடு கட்டினேன்னா அந்த சவருங்கிறது அந்த ஆகாசத்துல நீ நடுவுல ஒரு இது போட்டிருக்கியே தவிர அந்த ஆகாசம்ங்கிறது பறந்து விரிஞ்சது. இப்போ நம்ம ஒரு இது பண்றோம், ஒரு ஆப்ஜெக்டே பண்றோம், ஒரு பானை பண்றோம், பானைக்கு வெளியில இருக்கிறதும் ஆகாசம்தான், பானைக்குள்ள இருக்கே அந்த ஸ்பேஸ் அதுவும் ஆகாசம்தான். சோ எல்லாமே நம்மளுக்கு அந்த மகாகாசத்துல சேரும். அதே மாதிரிதான் இந்த பரமாத்மாங்கிறது மகாகாசம் ஃபுல்லா அவர் தான் நிறைஞ்சு இருக்கார். இந்த ஜீவாத்மாங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த வீடு மாதிரியும் நம்ம இந்த பொருட்கள் மாதிரியும் தான். சோ அதுக்குள்ள இருக்கிறதும் ஆகாசம், வெளியில இருக்கிறதும் ஆகாசம் மாதிரிதான் ஒவ்வொரு உடல்ல உள்ள இருக்கிறதும் அதே ஆகாசம், அந்த பரமாத்மா தான், வெளியில இருக்கிறதும் பரமாத்மா. இவ்வளவு சிம்பிளா நம்மளுக்கு புரிய வைக்கிறா பாருங்கோ. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது. சோ சமமா நம்மளுக்கு இருந்தாலும் அஜ்ஞானத்தினால நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றும் வேற வேறன்னு நினைச்சுக்கோ. நமக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற அந்த ஆத்மாவும் அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான். அதனாலதான் நம்ம யார்கிட்டயுமே துவேஷம் கொண்டாடப்படாது, ஆசைகள் இருக்கக்கூடாது. அதெல்லாமே நம்மளுக்கு இதெல்லாம் பயங்கரமா யோசிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஆக்சுவலா ரொம்ப நம்ம இதுல வந்து பாண்டர் பண்ணினோம்னா டக்குன்னு ஒரு நாளைக்கு அந்த கிளாரிட்டி இப்ப நம்மளுக்கு படிக்கும் போது புரியுற மாதிரி இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எனக்கு பர்சனலாவும் போட்டிருக்கேன். கிளாஸ் முடிஞ்சு வெளியில போகும்போது
அப்படியே எல்லாம் மறந்து போயிடும், திருப்பியும் அப்படியே பிளாங்கா ஆயிடும், மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு. பட் இதெல்லாம் வந்து நம்ம யூ கீப் திங்கிங் திங்கிங் திங்கிங், இத டீப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு சொடுக்கு நொடி தான் அந்த ஸ்பார்க் வரும் நம்மளுக்கு, அந்த புரிதல் வரும், அதுக்கப்புறம் அது அழிவே அழியாது மைண்ட்ல இருந்து. அந்த மாதிரி ஒரு தெளிவு நம்மளுக்கு வந்துடும். அந்த தெளிவு வந்துருச்சுன்னா அத நம்மளால ஆஹா எனக்கு வந்துருச்சுன்னு வெளியில சொல்லவும் முடியாது, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஞானி கிடையாது. அது ஒரு உணர மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி ஒரு இது இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம எல்லாம் போல. பட் படிங்கோ, திருப்பியும் திருப்பியும் கீதை படிச்சேன்னா யூ வில் கெட் தட். அப்புறம் இங்க ஒரு முக்கியமான இது சொல்றா. சோ ஜீவாத்மாங்கிறது வந்து நமக்குள்ள இருக்குன்றோம் இல்லையா. சோ நம்ம இறந்து போன உடனே அந்த ஜீவாத்மா என்ன பண்றதுன்னா நம்மளுடைய இந்த மனசு, அந்த 6 புலன்கள், இதையெல்லாம் செயற்புலன்கள், அதாவது நம்மளுடைய புத்தி, பிராணன், இதை எல்லாத்தையும் வந்து புது ஸ்தூல சரீரத்துக்கு எடுத்துட்டு போறது அந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்றான். அதனால்தான் நம்மளுக்கு போன ஜென்மத்து வாசனை அது இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. என்ன பாவம் பண்ணேனோ போன ஜென்மத்துல, அதான் இப்போ இப்படி கஷ்டப்படுறேன். எவ்வளோ நல்லவாளா இருப்பா, ஆனா இல்லாத கஷ்டம் எல்லாம் பட்டுன்னு இருப்பா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இதெல்லாமே அதான் அந்த ஜீவாத்மாங்கிறது போன அப்புறம் அந்த மனம், புத்தி அண்ட் அந்த செயல் புலன்கள் எல்லாம் வந்து டிரான்ஸ்பர் ஆறுதான் ஃப்ரம் ஒன் ஸ்தூல சரீரம் டு அதர் ஸ்தூல சரீரம். இப்போ அதை இன்னும் டீடைல்டா சொல்ற. ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப் யுக்ராம தீஸ்வரஹ கிருஹீத் வைதானி சம்யாதி வாயுர் கந்தானி வாஷயாத். துளசி மேம். ஷரீரம் யதவாப்னோதி शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात्. वायुर्गन्धानि वाशयात्. சொல்றேன் மேம். शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्तानि वाशयात्. शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्तानि वाशयात्. ஓகேவா மேம்? எஸ் எஸ், தேங்க்யூ. இங்க நம்மளுக்கு இந்த ஜீவாத்மாலேந்து இதெல்லாம் பிரிஞ்சு இந்த மனசுங்கிறது இன்னொரு புது சரீரத்தை என்டர் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா. அத நம்ம ஈஸியா மனசுல பதிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் இங்கே அவர் கொடுக்கிறார். நல்ல ஒரு பூந்தோட்டம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நல்ல கம கம கமன்னு வாசனையான பூக்கள் அங்க நிறைஞ்சே இருக்கு. மெல்லிசா காத்தடிக்கிறது. காத்தடிச்சா என்ன ஆகும்? அந்த காத்து அந்த நறுமணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்திலயும் அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு தூரத்துல வரும்போதே தெரியும், ஆஹா அங்க ஒரு நல்ல ஒரு பூத்தோட்டம் இருக்கு போல இருக்கு, மல்லிப்பூ வாசனை கம கமன்னு அடிக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த காத்து அந்த நறுமணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த உடல்ங்கிறது தான் வந்து அந்த பூன்னு வச்சுக்கோங்க. அந்த அதுல வர அந்த வாசனை, அந்த நறுமணம்ங்கிறது நம்மளுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம், மனம் அப்படிங்கறதெல்லாம். இந்த காத்துங்கிறது தான் ஜீவாத்மா. சோ காத்து எப்படி அந்த பூலேந்து அந்த நறுமணத்தை இழுத்துண்டு போறதோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த மனம், புத்தி அப்படிங்கிற அந்த நறுமணத்தை இழுத்துண்டு போறது, வேற இடத்துக்கு போறது. வேற இடம்னா எங்க?
இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்கு. எவ்வளவு ஒரு அழகா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல இத சொல்றா பாருங்க. சோ அந்த ஜீவாத்மா புலன்கள், மனம், புத்தி, பிராணன் இதையெல்லாம் நிறைந்த அந்த சூக்ஷ்ம உடலை ஒரு ஸ்தூல உடலிலிருந்து பிரித்து இன்னொரு ஸ்தூல உடலுக்கு போய் சேர்க்கிறான். அந்த ஜீவாத்மாங்கிறது யாரு? யார் இப்படி கொண்ட போய் டிரான்ஸ்ஃபர் பண்றார்? அந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவுடைய ஒரு இதுதான் இல்லையா? அது நம்ம மறந்துடக்கூடாது. பரமாத்மாவுடைய அம்சம் தான் ஜீவாத்மாவும். அவன் எப்பவுமே இருக்கான். பரமாத்மா எப்படி எப்போதும் இருக்காரோ, நித்தியமா இருக்காரோ, அதே மாதிரிதான் இந்த ஜீவாத்மாவும். ஓகேவா? சோ நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு புரியும். நம்ம வந்து செத்து போனா ஆத்மா அழியாது அப்படின்னு ஒரு லேமேன் சொல்லுவா. அந்த உடம்பு தான் அழிஞ்சு போறது, ஆத்மா அழியாதது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் என்ன ஆக்சுவலா ஆறுது? நமக்குள்ள 5 லேயர் இருக்கு. ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண, அப்புறம் விஞ்ஞான, உள்ள அந்தர்யாமியா அந்த ஆத்மாங்கிறது இருக்கு. சோ அந்த ஸ்தூலத்தை தவிர உள்ள இருக்கிற அந்த பாக்கி லேயர்ஸ அந்த ஜீவாத்மா ஒரு ஸ்தூலத்துல இருந்து இன்னொரு ஸ்தூலத்துல கொண்டு போய் வைக்கிறது. ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ் ஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராண மேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயா நுபசேவதே. உதய் சார். ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச श्रोत्रं चक्षुस्पर्शनं च ரசனம் கிராணமேவ ச रसनं घ्राणमेव च அதிஷ்டாய மனச்சாயம் अधिष्ठाय मनश्चायं விஷயானுபசேவதே. विषयानुपसेवते. श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं विषयानुपसेवते. श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं விஷயானுபசேவதே. ஓகே. சோ இப்போ நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கர்மங்கள் நம்ம செய்யறோம் கர்மங்களை செய்ய அப்படின்லாம் சொல்றோமே. அந்த கர்மங்களை செய்யறது என்ன? அந்த ஆத்மாவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அந்த ஆத்மாங்கிறது ஒண்ணுமே செய்யறது இல்ல. கர்த்தா அது கிடையாது, உள்ள இருக்கிறது. நம்ம வந்து ஸ்டில் அஜ்ஞானத்துல இருக்கோம் இன்னும். அதனால நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நான் அப்படிங்கும் போது ஸ்தூலம் இல்ல, உள்ள இருக்கிற ஆத்மா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது இன்னும் கூட அது அஜ்ஞானம். ஞானம்ங்கிறது என்னன்னா அந்த ஆத்மாவும் கர்த்தா கிடையாதுங்கிறது. அது வந்து ஹைலைட், என்லைட்டன்மெண்ட் தான் அது நம்மளுக்கு. இப்போதைக்கு நம்ம அஜ்ஞானத்துல இருக்கும் பொழுது இந்த ஸ்தூலம் இல்ல அப்படிங்கிறது. சோ நம்மளுக்கு பண்ற இந்த கர்மங்கள் எல்லாம் எது பண்றதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்தூல சரீரம், நம்ம இந்த பிசிக்கல் உடம்பு இருக்கு இல்லையா, பாடிக்கும் அந்த ஆத்மாக்கும் நடுவுல இருக்கிற அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆக்சுவலா எல்லா கர்மத்தையும் செய்யறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த குணங்கள் எல்லாமே அந்த மிடில்ல இருக்கிற லேயர்ஸ்க்கு தான். அவுட்டர் மோஸ்டுக்கும் கிடையாது, இன்னர் மோஸ்டுக்கும் கிடையாது. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானு பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. உமாகுமார் மேம். உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं
भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः पश्यन्ति ज्ञानचक्षुषः उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति பஷ்யந்தி ஞான சக்ஷுஷஹ. ஓகே, சோ இந்த உண்மை, அதாவது ஆத்மாங்கிறது எந்த கர்மமும் செய்யலை, அது எதுலயும் ஒட்டாம இருக்கிறது, பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்டது, அது ஒரு ஞான வடிவானது, எதுலயும் ஒட்டாதது அப்படிங்கிற அந்த விவேகம் அஜ்ஞானத்துல இருக்கிறவா வரைக்கும் அவ மூடர்கள் தான், அறிவிலிகள் தான் அவ. அந்த விவேக ஞானம் படைத்த அந்த ஞானிகள் தான் இந்த ஜீவாத்மாவுடைய உண்மை ஸ்வரூபத்தை அவ புரிஞ்சுக்கிறா, அறிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்றா. சோ இத நம்மளுக்கு இந்த உண்மை, அதாவது புரியறதுன்னா என்ன, தியரியில புரியறது இல்ல, உணர்றது உணர்ந்துட்டோம்னா நம்ம எல்லாம் ஞானியா போயிடுவோம், அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம இன்னும் அறிவிலிகள் தான், இன்னும் இந்த அஜ்ஞானம் தான் நம்ம கண்ணை மறைச்சுட்டு இருக்கு. யதந்தோ யோகினஸ் சைனம் பஷ்யந்த்யாத்மன் யவஸ்திதம் யதந்தோ ப்யக்ருதாத்மானஹ, மானோர்க்கு மானஹ பண்ணிருங்கோ, நைனம் பஷ்யந்த்யசேதசஹ. உமா மௌலி மேம். யதந்தோ யோகினஸ்சைனம் यतन्तो योगिनश्चैनं பஷ்யந்த்யாத்மன்யவஸ்திதம் पश्यन्त्यात्मन्यवस्थितं யதந்தோப்யக்ருதாத்மானஹ यतन्तोऽप्यकृतात्मानः நைனம் பஷ்யந்த்யசேதசஹ नैनं पश्यन्त्यचेतसः यतन्तो योगिनश्चैनं पश्यन्त्यात्मन्यवस्थितं यतन्तोऽप्यकृतात्मानः नैनं पश्यन्त्यचेतसः यतन्तो योगिनश्चैनं पश्यन्त्यात्मन्यवस्थितं यतन्तोऽप्यकृतात्मानः नैनं पश्यन्त्यचेतसः. ஓகே, சோ யோகிகள் எல்லாரும் இதை தத்துவ ரீதியாக உணர்வார்கள். அதாவது இந்த ஆத்மாங்கிறது நித்தியம், எதுலயும் ஒட்டாதுங்கிறத தத்துவ ரீதியா உணர்வார்கள் அப்படின்னு சொல்றார். என்னடா இது, போன ஸ்லோகத்துல தானே சொன்னா ஞானிகள் உணர்வார்கள்னு, திருப்பியும் அதையே ஏன் ரிப்பீட் பண்றா அப்படின்னு யோசிக்கலாம். அங்க சொன்னது ஞானிகள், இங்க சொல்றது யோகிகள். என்ன வித்தியாசம் ஞானிகள் யோகிகள் அப்படின்னா, அந்த ஞானிகள்ங்கிறவா ஏற்கனவே அந்த பரமாத்மாவை அடைந்தவர்கள், அவளை சொல்றா. யோகிகள்ங்கிறது அதை தத்துவ ரீதியாக உணர்ந்து அந்த பரமாத்மாவோட கலக்கறதுக்கு பிரயத்தனம் பண்ணி கொண்டிருப்பவர்கள், விடாப்பிடியா பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கா பாருங்கோ. அவ எப்போதும் அந்த பகவான தியானம் பண்ணிண்டு அந்த இந்த மார்க்கம் மூலமா விடாமுயற்சியில பண்ணிட்டு இருக்கிற அவள்லாம் யோகிகள்னு சொல்றா. சோ அவளும் தத்துவ ரீதியாக இதை உணர்வார்கள். சோ அந்த யோகிகள்லாம் பார்த்தோம்னா சத்துவகுணம் படைத்தவர்களா இருப்பார். நான் முதல்ல சொன்ன ஞானிகள் குணாதீத்தர்கள், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். இந்த யோகிகள்ங்கிறது சத்துவகுணம் படைத்தவர்கள். பாக்கி இருக்கிற இந்த ரஜோ தமோ குண மனிதர்கள் எல்லாம் அஜ்ஞானிகள். புரியுறதா? சோ 3 விதமா நம்மளுக்கு இத பிரிச்சு சொல்லியிருக்கா. ரஜோ தமோ குணம் அப்படிங்கிறவா அஜ்ஞானத்துல இருக்கிறவா, சத்வ குணத்துல இருக்கிறவா யோகிகள், யார் அந்த பரமாத்மாவை அடைய பெரும் முயற்சி, இடைவிடா முயற்சி செய்பவர்கள். ஞானிகள்ங்கிறவா
குணாதீதர்கள் ஆல்ரெடி அவ பரமாத்மாவோட கலந்தவா. ஓகேவா? சோ இதுல இந்த ராஜச தாமச குணம் நம்மளுக்கு மேலோங்கி இருந்தோம்னா இந்த அஜ்ஞானத்திலேயே தான் இருப்போம். எவ்வளவுதான் நீ முயன்றாலும் அந்த ஆத்மாவை நீ அறிய முடியாது. ஆத்மாவை அறியணும்னா முதல்ல மனச சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ அத பண்ணாம இத படிச்சேன், நான் இத வேதத்தை படிச்சேன், வேதாந்தத்தை படிச்சேன் எல்லாம் பண்ணா வராது. சித்த சுத்திங்கிறது ரொம்ப அவசியம். முதல்ல அத பண்ணாதான் இந்த குணங்கள்லாம் நம்மளுக்கு களைஞ்சு சத்வ குணம் நம்மளுக்கு மேலோங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம விடா தியானம், இடைவிடா தியானம், பக்தி, பூஜை, கீர்த்தனங்கள், ஜபங்கள் இதெல்லாம் பண்ணி நம்ம குணாதீத்தனா ஸ்டெப் 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 அப்படின்னு அழகா கொடுக்கிறாரு. இப்போ நம்ம பார்த்துட்டோம் அந்த ஜீவாத்மாங்கிறது. முதல்ல நம்ம க்ஷரபுருஷன் இந்த ஸ்தூல சரீரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். ஸ்தூல சரீரம்ங்கிறது நம்மளுடைய புலன்கள், மனம், புத்தி, இந்த உடல் எல்லாமே அந்த க்ஷரபுருஷன்ல வந்துடும். அக்ஷர புருஷன் ஜீவாத்மாங்கிறது எதோடையும் ஒட்டாம இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்த்தோம். சோ க்ஷரபுருஷன் பார்த்துட்டோம், அக்ஷர புருஷன் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது மூன்றாவதான புருஷோத்தமன், அந்த பரமாத்மா பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த பரமாத்மாவுடைய குணங்கள் என்ன, அந்த பரமாத்மாவுடைய பிரபாவம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். யதாதித்ய கதம் தேஜஹ, தேஜோன்னு இருக்கு, தேஜஹ பண்ணிக்கோங்க. ஜகத் பாசயதே கிலம் யத் சந்திரமசி யத் சாக்னௌ தத் தேஜோ வித்தி மாமகம். உமா சுவாமிநாதன் மாமி. யதாதித்யகதம் தேஜக, யதாதித்யகதம் தேஜக, கதம் இல்ல கதம், கதம். எஸ். யதாதித்யகதம் தேஜக. ஓ மாமி, கதம் இல்ல கத்தம், க. சாரி. யதாதித்யகதம் தேஜக ஜகத்பாசயதே கிலம், ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். தத்தேஜோ வித்தி மாமகம். இல்ல மாமகம், க. மாமகம். யதாதித்யகதம் தேஜக ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யதாதித்யகதம் தேஜக ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். ஓகே, சோ இந்த ஸ்லோகம் தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. நம்ம பார்த்தோம் இல்லையா, சூரியன், சந்திரி, அக்னி எதுவுமே அந்த பரமாத்மாக்கு ஒளி கொடுக்கறது இல்லை அப்படிங்கறத அங்க பார்த்தோம். இப்போ இது அதோட ரிவர்ஸ் இங்க நம்ம பாக்குறோம். மாறாக அந்த பரமாத்மா தான் இந்த மூணு வஸ்துக்களுக்குமே ஒளி கொடுப்பவர் அப்படிங்கறத இங்க சொல்றார். சோ சூரியன் எந்த ஒளி அந்த சூரியன் மூலமா இந்த உலகத்தையே பிரகாசிக்க பண்றதோ, எந்த ஒளி சந்திரன்ட்டையும் அந்த அக்னி கிட்டையும் இருக்கோ அது எல்லாம் என்னுடைய ஒளிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமாத்மா ஸ்வரூபத்துல அந்த தேஜஸ பத்தி சொல்றா. சோ இந்த மூன்று சூரிய சந்திர அக்னியினுடைய தேஜஸ் எல்லாமே என்கிட்டேந்து தான் அவளுக்கு வந்தது. அப்படிங்கும் பொழுது அந்த தேஜஸ்னால ஒளி பெறும் மற்ற உயிர்கள்லாம் என்ன இன்டைரக்டா அவருடைய தேஜஸ்ல இருந்து தான் வருது இல்லையா. இப்போ சூரிய சக்தினாலதான் நம்ம, தேஜஸ்னா என்ன சக்தி, சூரிய சக்தினால்தான் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்வாதாரமே அதுதான் இல்லையா. நம்ம உடம்புல உயிர் ஓடுறது, ஃபங்க்ஷன் ஆறோம் நம்ம அப்படின்னா அது சூரிய சக்தினாலதான். சோ அந்த சக்திய கொடுத்ததே பரமாத்மா. சூரியனுக்கு அந்த தேஜஸ கொடுத்தது பரமாத்மானா நம்மளுக்கும் இன்டைரக்டா ஹீ இஸ் ஒன்லி கிவிங் இல்லையா, வயா சன்.
அந்த மாதிரி. அதனால எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த சக்தியை கொடுப்பவர் அந்த பரமாத்மாங்கிறது தெரியுது. காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம் யஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதீஸ் சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. வைரலட்சுமி மேம். காமாவிஷ்ய ச பூதானி. நமஸ்காரம் மேம். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹ மோஜசா தாரயாம்யஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதீ சர்வாஹ புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः சோமோ பூத்வா ரசாத்மகः. காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹ மோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. தேங்க்யூ மேம். சௌஷதி சொல்லக்கூடாது, சௌஷதி. சௌஷதி. ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்யூ. சோ இங்க போன இதுல வெறும் சந்திர சூரிய அக்னிக்கு தேஜஸ் கொடுக்கறது நான் தான் அப்படின்னா என்கிட்ட வர்றதுதான் அந்த தேஜஸ்ன்னு சொன்னார் இல்லையா. சோ இன்டைரக்டா இந்த உலகத்தையே தாங்கும் சக்தி என்னுடைய அம்சம்தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். நான் தான் ஆத்மாவா இருந்து இந்த பூமிக்குள்ள புகுந்து என்னோட பலத்தினால எல்லா உயிரினங்களையும் மரங்கள் செடிகளையும் நான் தாங்குகிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ நம்ம சாப்பிடுறோம் பாருங்க. நம்ம சாப்பிடுறது டைஜஸ்ட் ஆகுது, நமக்குள்ள நம்மள இயக்க வைக்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா, நமக்குள்ள இருக்கிற அந்த பிராணன் அபானன் அந்த வாயுக்கள் எல்லாமே என்னுடைய சக்தி அப்படிங்கிற. எவ்வளவு நம்ம இதெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு தியரி மாதிரி படிச்சுன்னு போறோம். பட் இதெல்லாம் உணரும் பொழுது இட் கிவ்ஸ் அ டிஃபரண்ட் ஃபீல். திருப்பியே சொல்லிட்டு இருக்கேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேக மாஸ்ருதஹ பிராணாபான சமாயுக்தஹ பச்சாம் யன்னம் சதுர்விதம். வித்யாஜி மேம். அகம் வைஸ்வானரோ பூத்வா அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதஹ பிராணினாம் தேகமாஸ்ருதஹ பிராணாபான சமாயுக்தஹ பிராணாபான சமாயுக்தஹ பச்சாம்யன்னம் சதுர்விதம் பச்சாம்யன்னம் சதுர்விதம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதஹ பிராணாபான சமாயுக்தஹ பச்சாம்யன்னம் சதுர்விதம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதஹ பிராணாபான சமாயுக்தஹ பச்சாம்யன்னம் சதுர்விதம். ஓகே. சோ ரொம்ப சிம்பிளா சொல்றார். அதாவது எல்லா உயிரினங்கள்லயும் உடல்லையும் அவரே நான் தான் உறைந்து இருக்கிறேன், நான் தான் அந்த பிராண அபான வாயுவா இருக்கேன், நான் தான் அந்த வைஸ்வானரன் அப்படிங்கிற அக்னியா இருந்து 4 வகையான உணவை ஜீர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அது என்ன வைஸ்வானரன் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள எல்லா உடம்புலயும் வெப்பம்ங்கிறது உள்ள இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அந்த அக்னி ஸ்வரூபம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னி ஸ்வரூபத்தை தான் வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த சக்தி, அந்த வைஸ்வானர அந்த சக்தி
என்னுடையது, என்னுடைய அம்சம்தான் அப்படிங்கிற. சோ ஜீரண சக்தி, அந்த நம்மளுக்கு பசி வருது இல்லையா, அந்த இது எல்லாமே வந்து என்னுடைய, அந்த சக்தி எல்லாமே என்னுடைய அம்சம்தான். அதே மாதிரி நான் தான் பிராணனாவும் அபானனாவும் வாயுக்களா இருந்து அந்த நீ வந்து சாப்பிடுற அந்த 4 வகையான உணவை ஜீர்ணிக்கிறேன் அப்படிங்கிற. அது என்ன 4 வகையான உணவு? பீஸா பர்கர் கிடையாது. 4 வகையான உணவுங்கிறது என்ன? யாருக்காவது தெரியுமா? எங்கேயாவது படிச்சிருக்கேல? சரி, நான் சொல்றேன். கடிச்சு சாப்பிடுற உணவு, அப்புறம் முழுங்கறது, டபக்குன்னு முழுங்குறோம் பாருங்க, முழுங்கி சாப்பிடுற உணவு. 3வது நக்கி சாப்பிடுற உணவு. 4வது குடிக்கிறது, உறிஞ்சு சாப்பிடுற உணவு. இதுதான் 4 வகையான உணவுகள் அப்படின்ற. சோ 4 வகையான உணவுகளையும் நான் ஜீர்ணமாக்குறேன் அப்படிங்கிற. சோ கடிச்சு சாப்பிடுறதுன்னா நான் என்ன, நம்மளுடைய சாப்பிடுற சாப்பாடு, சாதம், காய்கறிகள் இதெல்லாம் அதுல சேரும். அப்புறம் முழுங்கறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தண்ணி, பால் அதெல்லாம். நக்கி சாப்பிடுறதுங்கிறது வந்து தேன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதுல வரும். உறிஞ்சு சாப்பிடுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு ஜூஸ், பாயசம் அதெல்லாம் அதுல வரும். சோ இந்த 4 வகையான உணவுகளையும் நான் தான் சக்தியா இருந்து ஜீர்ணிக்கிறேன் அப்படிங்கிற. சோ நம்மளை இயக்குவது அந்த பரமாத்மா தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம், டைம் ஆயிடுத்து. ஓகே, எண்டிங் வந்து ருக்மணி மாமி. ருக்மணி மாமி. ராதே கிருஷ்ணா. ஓம் स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, कच्चित् दुःखभाग् भवेत्, दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ सकना भवतु, सकनौ पुनक्तु, सक वीर्यं कराववैः, करवावहैः, तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्यो मा अमृतं गमय. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, मुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु. ॐ तत्सत्. हरिः ॐ.